எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ என்னோடய டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 26. ஸோ இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து இந்தியா அண்ட் பிரேசில் ஆக்சுவலாக வந்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் பிரேசிலியன் ஃபாரின் மினிஸ்டர். ஸோ பிரேசிலோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சில விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. அதை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியாவோட 9th இந்தியா பிரேசில் ஜாயிண்ட் மிஷன் கமிஷன் மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ 9th மீட்டிங் இது. ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அடுத்து வரக்கூடிய G20 சம்மிட்டுக்கு ஸோ லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பிரேசில் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை வந்து அந்த ரியோ டி ஜெனீரோ ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ரியோ டி ஜெனீரோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா நவம்பர் 18 and 19. ஸோ இதை பற்றின ஒரு அஜெண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறதை பற்றி இவர் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த நம்மளோட பிரேசிலோட மினிஸ்டர் வந்து இங்கே இந்தியாவில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் ஒரு இஷ்யூ பேசியிருப்பாங்க என்னன்னா மைக்ரேஷன் இஷ்யூ பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் மைக்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து வந்திருக்கிறனால நீங்கள் வந்து அதை பற்றி பார்த்துக்கணும். ஸோ ஓவராலாக on August 22, Brazil's Justice Ministry also announced it would impose new restrictions on travelers. ஸோ ஏன் அப்படின்னா சர்டன் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ட்ராவலர்ஸ் எல்லாமே மைக்ரன்ஸாக அங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அசைலம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேண்டையும் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அக்யூசிஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி த மெஷர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டார்கெட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன்ஸ், சைனீஸ், அப்புறம் நேபாளிஸ், அப்புறம் வியட்நாமீஸ் சிட்டிசன்ஸ் இன் அ பர்டிகுலர் ஹூ ஆர் பிலீவ் டு பி அ பார்ட் ஆஃப் க்ரோயிங் ட்ரெண்ட் ஆஃப் இல்லீகல் இமிக்ரன்ஸ். ஸோ இல்லீகல் இமிக்ரேஷனை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ஒரு இஷ்யூ. அதே மாதிரி according to the US Justice Department, the number of such asylum application has increased 61 times between 2013 to 23 இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இமிக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஸோ நம்ம ஆட்கள் வந்து அங்கே போய் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ பற்றி பேசியிருப்பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஓவராலாக அவ்வளோதான், அந்த ஒரு நியூஸ் தான். அடுத்து சவுத் பேஜில் பார்த்தீங்கன்னா கேரளா டு ஹோல்டு போஸ்ட் டிசாஸ்டர் நீட்ஸ் அசஸ்மெண்ட் இன் வயநாடு. அதாவது டிசாஸ்டர் முடிஞ்சதுனால போஸ்ட் டிசாஸ்டர் அசஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இஸ் டு assess the damage and define a strategy for recovery and reconstruction including an estimation of financial costs across the affected sector. ஸோ எவ்வளோ டேமேஜ் என்னென்னு அசஸ் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை யார் ரிவ்யூ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபண்டை யார் அலோகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த 2 பரவாயில்ல இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்து இதை கொண்டு வரலாங்க. அடுத்து எடிட்டோரியலில் ஓவராலாக ஃபுல் பேஜும் வந்து வாசிச்சிருங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ் த லேட்டஸ்ட் ஹெல்த் த்ரெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ப்ரிசைஸ்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது இப்போ இருக்கக்கூடிய நியூ டிவைசஸ், அதாவது சிகரெட்ஸு, வேப்பிங் பென்ஸ். ஸோ வேப்பிங் பென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கூகுளில் பார்த்துக்கோங்க. வேப்பிங் பென்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் நிக்கோட்டின் டெலிவரி சிஸ்டம்ஸ் ஆர் என்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஹீட் நாட் பர்ன் HNB டிவைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே அதே மாதிரி ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் HTPன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நியூ ஜென்ரேஷன் டிவைசஸ். ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இஷ்யூ ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் ஆர்டிக்கல் தாங்க இது. நியூ பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். அக்கார்டிங் டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சென்டர்ஸ் ஃபார் டிசீசஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் இன் 2023 cigarettes were the most commonly used tobacco product among the middle class and the high school students. மிடில் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் இந்த சிகரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் 2.1 மில்லியன், அதாவது 7.7% ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் சிகரெட்ஸ் இன்க்ளூடிங் 550,000 மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். 4.6% அந்த மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ தீஸ் டிவைசஸ் ஆர் நவ் கெட்டிங் அ நியூ ஜென்ரேஷன் ஹூக்ட் ஆன் நிக்கோட்டின் அண்ட் எக்ஸ்போசிங் தெம் டு பொட்டன்ஷியல் லாங் டேர்ம் ஹெல்த் கான்சிக்வன்சஸ் வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேட்வே டு டேஞ்சர் அப்படிங்கிற பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா வைல் ஃபிசிக்கல் இம்பாக்ட் சச்சஸ் அ லங் டேமேஜ் கூட காசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் சிகரெட் ஃபார் ஆர் வேப்பிங் யூஸ் அசோசியேட்டட் லங் இன்ஜுரி ஹாவ் பிகம் எவிடென்ட். ஸோ வி ஆல்சோ நீட் டு ஷைன் த ஸ்பாட்லைட் ஆன் த மெட்டீரியல் இம்பாக்ட் ஆன் சில்ட்ரன் டியூ டு திஸ் நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ் ஆர் அசோசியேட்டட் வித் மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸும் வந்து கிரியேட் பண்ணுற சச்சஸ் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் வந்து கொடுக்குது, ஆன்சைட்டி வந்து கொடுக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்குது, அப்புறம் சூசைட் ரிலேட்டட் பிஹேவியர்ஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமாங் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை. ஸோ அதே மாதிரி சர்வே ஃபைண்டிங்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட சர்வே ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோட்டின் அடிக்ஷனை வந்து கொஞ்சம் அதிக
அதிகமாக வந்து கொடுக்குது இந்த மாதிரி நியூ ஜென்ரேஷன் டிவைசஸ் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி த ஸ்டடி ஃபர்தர் செட் தட் த சிகரெட்ஸ் ஆர் ஹைலி இன்ஜினியர்டு ட்ரக் டெலிவரிடு டிவைசஸ் டிசைன் டு கிரியேட் அண்ட் சஸ்டெயின் த அடிக்ஷன். ஸோ கிரியேட் பண்ணுறது, அடிக்ஷனை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த நியூ ஜென்ரேஷன் டிவைசஸ் வந்து கொடுக்குது வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த அடிஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் டு த நிக்கோட்டின் ஆட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பென்சாயிக் ஆசிடை நிக்கோட்டினில் ஆட் பண்ணுறாங்க. லிக்விட் ப்ரொடியூசர்ஸ் இது நிக்கோட்டின் லிக்விட் கூட இந்த பென்சாயிக் ஆசிடை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ ப்ரோட்டோனேட்டட் நிக்கோட்டின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, விச் என்ஹான்சஸ் த addictive potential by making it easier for the users to inhale significant quantities of nicotine வந்து உள்ள போகிறதுக்கு இது ஒரு காரணமாக வந்து அமையுது. ஸோ இதனால் டிபெண்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த நியூ ஜென்ரேஷன் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கம்பேர் டு ஓல்டு சிகரெட்ஸு இதெல்லாம் தாண்டி இந்த நியூ ஜென்ரேஷன் டிவைசஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ அதுலேயும் வந்து ப்ராப்ளம் வந்து வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக பார்த்துக்கங்க. சொசைட்டியில் கூட நீங்கள் இதை போடலாம். ஓகே, அடுத்து ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியனில் இன்வெஸ்டிங் இன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க. ஸோ இதுலேயும் வந்து நிறைய டேட்டா வந்துருக்கும். இதில் மேஜராக என்ன இந்த கண்டெக்ஸ்ட் அப்படின்னா, ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணி வைக்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கான ஆக்சசபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அவங்க ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வந்து அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு நடக்கிற அநியாயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2023 ரிப்போர்ட் பை நிஃப்டி 50 இது ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, கன்ஸ்டியூவன்ட் கம்பெனிஸ் ரிவீல்ஸ் தட் ஒன்லி 5 out of 50 கம்பெனிஸ் ஹவ் மோர் தென் 1% ஆஃப் PWDs ஆன் தேர் ரோல்ஸ். 50 கம்பெனியில் ஒன்லி 5, ஸோ 5 மட்டும்தான் வந்து 1% மேலே PWDs வந்து கொண்டிருக்கு. ஸோ எம்ப்ளாயியாக வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதில் வித் 4 ஆஃப் தம் பீயிங் பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ அந்த 5 கம்பெனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் ஒன்று மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிமிலர்லி டேட்டா ஃப்ரம் த நேஷனல் சென்டர் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் டிசபிள்டு பீப்புள் ரிவீல்ஸ் தட் லெஸ் தேன் 1% ஆஃப் இந்தியாஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் டிசபிள்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயே வெறும் 1% மட்டும்தான், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான் டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்னா ஆக்சசபிலிட்டி அவங்களுக்கானது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ் ஆக்சசபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்காக தனியாக வந்து பண்ணியிருப்பாங்க. அது வெறும் 1% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லெஸ் தேன் 40% ஆஃப் த ஸ்கூல் பில்டிங்ஸ் ஹாவ் ரேம்ப்ஸ். ஸோ இதான் நான் சொல்லியிருந்தேன், ஸ்கூல் பில்டிங்ஸில் 40%, ஸோ மொத்தம் 100%ல் வெறும் 40% மட்டும்தான் ரேம்ப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரேம்ப்ஸ் அப்படிங்கிறது அந்த சறுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா, என்ட்ரி வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், எக்ஸிட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அந்த டயத்தில் அதில் வந்து ஸ்டெப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு பில்டிங்கில் அப்படின்னா, ஸோ டிசபிள்டு பர்சன்ஸ்க்காக வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு ரேம்ப்ஸ் மாதிரி ஒரு இறக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு வீல் சேரில் வர்றவங்க நடந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி வீல் சேரில் வர்றவங்க வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வரும். அதுதான் ரேம்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரேம்ப்ஸ் வந்து வெறும் 40% ஸ்கூல் பில்டிங்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் அப்ராக்சிமேட்லி 17% ஹவ் ஆக்சசபிள் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து 17% தான் இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் வந்து சர்தக் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா டைட்டில்டு ஆக்சசபிலிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டேட்ஸ் தட் ரிசர்வேஷன் இஸ் ப்ரொவைடட் அண்டர் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட். ஸோ இதுதான் அந்த ஆக்ட் 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ரைட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி Rights of the Persons with Disabilities Act. So இது in government jobs and incentives in non-government jobs, but there is a clear lack of implementation. ஸோ கீழே வந்து அந்த டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இந்த ஆக்ட் கீழே வந்து கொடுக்குறாங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ் ஹேஸ் அ லோக்கல் டிசபிலிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்களாம், ஹூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஹெல்பிங் த PWDs ஃபார் அக்காமடேஷன் இந்த சிட்டிக்குள்ளே அவங்களோட அக்காமடேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு லோக்கலான ஒரு டிசபிலிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிமிலர்லி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் யூஎஸ் ஹேஸ் ரோபஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் விச் இன்க்ளூட்ஸ் ப்ரொவைடிங் சப்போர்ட் இன் ஹவுசிங் அண்ட் டிவைசஸ் டு PWDs. மெயினாக இந்த சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இட் ஆல்சோ காம்ப்ரிஹென்சிவ் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டிசபிலிட்டிஸ். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிசோர்ஸ் சென்டரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் ரூல்ஸ் ஸ்டேட் ஷுட் கம் ஃபார்வர்ட், ஸ்டேட் தான் வந்து வரணும், அண்ட் டு டெவலப் கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் மெயின். என்ன அப்படின்னா மாடல் ஃப்ரம் பிரேசில் கேன் எனுமினேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எமுலேட்டட் என்ன அப்படின்னா வேர் கம்பெனிஸ் வித் மோர் தென் 100 எம்ப்ளாயீஸ், ஸோ ஒரு கம்பெனியில் 100 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா த எம்ப்ளாயீஸ் மஸ்ட் ஹாவ் பிடபிள்யூடிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கம்ப்ரைஸ் 2 to 5% ஆஃப் த டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். இல்லை அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ் த கம்பெனி மஸ்ட் பி சப்ஜெக்ட் டு ஃபைன்ஸ் பேஸ்ட் ஆன் த criteria such as its size and the number of times the offenses were repeated. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ 100 பேருக்கு மேலே நீ எம்ப்ளாய் பண்ணுற ஒரு 200 பேர் வைக்கிற உன்னோட கம்பெனியில் அப்படின்னா நீ வந்து 2 to 5% டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக நீ வந்து அந்த ஒரு ஜாப்ஸை வந்து ரிசர்வ் பண்ணணும், நீ வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஃபைன் வந்து போடுவாங்கன்னா இது வந்து இந்த நாட்டில். ஓகே, ஸோ அதே மாதிரி சம் கண்ட்ரீஸ் ஹாவ் டெவலப்டு இன்சென்டிவ் மெக்கானிசம்ஸ், அதாவது இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஜப்பான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா டெவலப்ட் அ சிஸ்டம் ஆஃப் சப்சிடரிஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஹாவ் சம் ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ ஜப்பானில் வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் வந்து படிக்கணுங்க. ஓகே, ஸோ அடுத்து நியூஸ் பேஜில் இன்பிரீஃப் இருக்கும். ஸோ இந்தியா டு டேக் அப் இஷ்யூஸ் ஆஃப் மைக்ரன்ஸ் வித் பிரேசில். ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜோட கண்டினியூட்டியை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹோல்டிங் G20 பிரசிடென்சியை ஹோல்ட் பண்ணுறது பிரேசில் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2006 நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருப்போம். ஸோ அதே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பிரேசில் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கோஆப்ரேஷன் எங்கெங்கே அப்படின்னா டிஃபென்ஸு, அக்ரிகல்ச்சர், அது மாதிரி எனர்ஜி, அக்ரிகல்ச்சர் அண்ட் எனர்ஜி, ஸோ இதெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாஸ். அதே மாதிரி பிரேசில் எக்ஸ்போர்ட்ஸ் க்ரூட் ஆயில் அண்டு கோஆப்ரேட்ஸ் வித் இந்தியா ஆன் பயோஃபியூயல்ஸ். இதுக்கு நமக்கு பிரேசில் வந்து கோஆப்ரேட் பண்ணதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா US பார்டர் கண்ட்ரோல் சர்வீசஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் கிராசிங் ஓவர் ஃப்ரம் த US சதர்ன் பார்டர்ஸ் ஹாஸ் க்ரோன் டு அரவுண்ட் 1 lakh 5 times மோர் தேன் 2019 to 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் இந்தியன்ஸ் ஹாவ் நவ் பிகம் த தேர்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் இல்லீகல் மைக்ரன்ஸ், ஸோ இல்லீகல் இமிக்ரன்ஸ் இந்த US. ஸோ இந்த டேட்டா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் புது டேட்டா. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி மணிவைஸ் இருக்கும். ஸோ மணிவைஸ்க்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் சென்டர்ஸ் ஆஸ்க் ஃபார் அட்டானமி. ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து பார்க்கணுங்க. ஸோ இதில் என்னென்ன இந்தியாவில் வந்து இந்தியா ஹேஸ் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்: தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. ஸோ அதில் while 4 of the centers for classical languages function under the aegis of Central Institute of Indian Languages CILன்னு சொல்லுவோம், மைசூரு. the center for Tamil is autonomous. அதாவது நிறைய லாங்குவேஜஸ் வந்து 6 லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. அதில் சில லாங்குவேஜஸ்க்கு வந்து சென்டர் இருக்குது, மீதி லாங்குவேஜஸ்க்கும் வந்து சென்டர் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஜிஸ்ட்டு, இந்த ஆர்டிகளோட ஜிஸ்ட் இதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த பேஜில் அவ்வளோதாங்க இருக்கும். ஸோ வேறு இன்றைக்கி வேர்ல்டில் பார்த்துடலாம். ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டில் ஏதாவது இருக்கான்னு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஒன்றும் வேர்ல்டுலேயும் இல்லை, பிஸ்னஸ்லையும் இல்லை. ஸோ அதோட நான் வந்து இந்த வீடியோவும் நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஹிந்து நியூஸ் பேப்பர் ஜிஸ்ட் குரூப். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருப்போங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.